அனைவருக்கும் வணக்கம். சின்ன திருப்பதி என்பது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருக்கக்கூடிய காரவள்ளி கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட்ட ரமண சுவாமி கோவில். இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கையை உயர்த்தி அருள்பாலிப்பது சிறப்பான அம்சம். அது மட்டும் இல்லாமல் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் போல இல்லாமல் இங்கு பெருமாள் கையை உயர்த்தி அருள்பாலித்த நிலையில் இருக்கார். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சின்ன திருப்பதி கோவில் கும்பாபிஷேகத்தில் நடந்த பல அதிசயங்களை பற்றியும் பெருமாளுடைய வழிபாட்டில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் இருக்குது, இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் அனைவரும் வழிபடும் முக்கியமான கோவில்களில் ஒன்று தான் திருப்பதி வெங்கடாஜலபதி. தமிழக மக்கள் பலராலும் இந்த ஆலயத்திற்கு சென்று வர முடியாத ஒரு நிலை இருக்கலாம். அவர்களுக்காகவே தமிழகத்தில் பெருமாள் அருள்பாலித்திருக்காரு. இந்த திருத்தலம் சின்ன திருப்பதி என அழைக்கப்படுது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காரவள்ளி ஊராட்சியில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேச ரமண சுவாமி கோவில் சின்ன திருப்பதி என்று அழைக்கப்பெற்று வருகிறதாகும். இங்கு சுமார் 30 அடி உயர குன்றின் மீது வீற்றிருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரு. திருமலையில் எப்படி செல்ல முடியாத பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டார் திருப்பதி ஏழுமலையான வழிபட்ட பேரை அடையலாம் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பக்தர்கள் சின்ன திருப்பதி கோவிலுக்கு வந்து உத்தரவு பெற்ற பின்னரே திருமலை யாத்திரை மேற்கொள்வாங்க. இங்கு சென்று திரும்ப வரும் பக்தர்கள் மீண்டுமே சின்ன திருப்பதி பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமியை வணங்கிய பின்னரே தங்களுடைய ஊர்களுக்கு செல்வாங்க. வைகுண்டத்தில் வீற்றிருக்கக்கூடிய வைகுண்டநாதரை தரிசிக்க வாயு தேவன் விரைந்து வந்திருக்காரு. திருத்தல காவலர்கள் ஆதிசேஷன் அவரை உள்ளே நுழைய விடாமல் தடுத்திருக்காரு. இதனால் அவர்கள் இருவருக்குமே யார் பலசாலி என போட்டி எழுந்தது. ஆதிசேஷனான மேருமலையின் குமாரனான ஆனந்த பர்வத்தனை சுற்றியே நின்றார். வாயு பகவான் பலமாக காற்ற வீசி அந்த மலையை பெயர்த்திட முயன்றிருக்காரு. சுற்றி சுழற்றடிக்கும் கடும் சூறாவளியை கண்டு அனைத்து உயிர்களுமே அஞ்சி நடுங்கின. தேவர்கள் ஓடி சென்று இருவரையுமே சமாதானம் செய்து கொள்ளும்படி வேண்டியிருக்காரு. தேவர்களுடைய வேண்டுதலை ஏற்று செவிமடுத்த ஆதிசேஷன் தன்னுடைய 1000 தலைகளில் ஒன்றை மட்டுமே சற்றே நகர்த்திருக்காரு. அப்போது காற்றின் வேகத்தால் அந்த ஆனந்த பர்வதத்தின் ஒரு பகுதி பிளந்து வீசி எரியப்பட்டது. அது 2 துண்டுகளாக பூமியில் விழுந்தது. அதில் ஒன்று தொண்டை நாட்டு பெரிய திருப்பதி, மற்றொன்று கொங்கு நாட்டு விழுந்த சின்ன திருப்பதி மலையாகும். இவ்வாறு தோன்றிய மலையில் ஒரு புற்றுல மகாவிஷ்ணு தங்கி இருந்திருக்காரு. புற்றில் இருந்த திருமாலும் அங்கு மேய்ந்து கொண்டிருந்த பசு கூட்டங்களும் இருந்து பிரிந்து வந்த பசு ஒன்று தினமும் மாலை இங்கு பாலை சுரிந்ததான். தனித்து செல்லும் பசுவின் மீது சந்தேகம் கொண்ட பசு மேய்ப்பவன் அந்த பசுவை பின்தொடர்ந்து அது செய்து வந்த அந்த செயலை கண்டான். மேலும் அங்கிருந்த குன்றின் மீது ஒரு சிறிய அழகிய கோவில் உருவாக்கி இருந்ததை கண்டு அதிசயப்பட்டான். இதனால் அவனுக்கு மலை கண்டான் என்ற பெயர் வந்ததாகும். அது மட்டும் இல்லாமல் இங்கு சென்று வழிபடுவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். தான் கண்ட காட்சியே மலை கண்டான் அந்த ஊர் மக்களிடம் அறிவித்திருக்காரு. திரண்டு வந்த மக்கள் அவதார மூர்த்தியாக வெங்கடரமண சுவாமி சுயம்பு மூர்த்தியில் இருப்பதை கண்டு பேரானந்தம் கொண்டிருக்காண்டு. குன்றெடுத்து பசுக்கூட்டங்களில் குளிர் மலையில இருந்து காத்த தெய்வம் பசுவால் அடையாளம் காட்டப்பட்டு அன்பர்களுக்கு தரிசனம் தரும் தலமாக புனித தலமாக சின்ன திருப்பதி இருக்குது. இங்கு இருக்கக்கூடிய அலமேலு மங்கையம்மன் வெங்கடரமண சுவாமியுடன் இணைந்திருக்கும் ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. ராவண வதம் முடிந்த பிறகு சீதையை ராமர் தீக்குளிக்க செய்தார். அப்பொழுது சீதாதேவியில் 2 உருவமாக தீயில் இருந்து வெளியே வந்தார். ஒரு உருவம் சீதை, மற்றொரு உருவம் வேதவதி. ராவணன் மாயா சீதையை தன் இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைத்திருக்காரு. அந்த மாயா சீதையோ வேதவதி கற்பு தெய்வத்தை காக்க வேண்டி சீதையாக உருவெடுத்து துன்பப்பட்ட வேதவதியை அவர் விருப்பப்படி ராமனர் திருமணம் செய்து கொள்ள இசைந்தார். ஆனால் ராமரர் 2 மாதர சிதைத்தாலும் சிந்தனையினாலுமே தொடாத ஏகாத நோம்பிருப்பார். எனவே கலியுகத்தில் வேதவதியை பத்மாவதியாக பிறக்க வைத்து தான் வெங்கடேசனாக மணப்பதாக கூறியிருக்கார். இதையடுத்து வேதவதி தீயில் மறைந்ததாகும். அது மட்டும் இல்லாமல்
அதன் பிறகு சின்ன திருப்பதியில் பத்மாவதி தாயாருடன் வெங்கடரமணன் சுவாமி அருள்பாலிப்பது இங்கே கோவிலின் தர வரலாறாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருமாலின் திருமார்பல விற்றிருக்கக்கூடிய திருமகள் கருத்து வேறுபாட்டால் பெருமாளை பிரிந்ததாகும். பத்மாவதி தாயார் தனக்கு வாழ்வு கொடுத்த லட்சுமி அம்மையை மறக்காது தம்முடன் சேர்த்திருந்து அழைத்து வர சொல்லியிருக்காரு. கபிலை மாமுனிவர் சென்று அன்னையை ஸ்ரீதேவியை அழைத்து வந்ததாக தல வரலாற்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த ஆலயத்தில் இரு பக்கமுமே தேவியர் நிற்க வெங்கடரமண சுவாமி நடுவே நின்று அருள் காட்சி வழங்கியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. வெங்கடரமண சுவாமி 6 அடி உயரத்தில் காட்சி தரதாகும். இருபுறங்களிலுமே அலமேல் மங்கையுடன் லட்சுமியுடன் காட்சி அளித்து அருளாட்சி புரிந்து வராங்க. கோவிலில் இருக்கக்கூடிய பிரகாரத்தில் ராம பக்தராகிய ஆஞ்சநேயரை தரிசிக்க அவருடைய அனுகிரகத்தை பெற்று உள்ளே நுழையலாம். கோவில் வளாகத்தில் தனி சன்னதியில் பத்மாவதி தாயார் வீரலட்சுமியாக விற்றிருக்காரு. திருமண தடை, புத்திர பேரு, செல்வம், அது மட்டும் இல்லாமல் பருவத்தில் மழை போன்ற வரங்களை பெற ஆண்டாள் வழங்கிய திருப்பாவை பத்மாவதி தாயார் முன் மண்டபத்தில் எழுதி வைக்கப்பட்டது தனி சிறப்புக்குரிய ஒன்று. கோவிலின் வடதுபுறத்தில் கிழக்கு நோக்கி திருமுகம் ராம காரியமான இலங்கை புறப்படும் முன்பு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்சிய திருக்கோலத்துடன் ஆஞ்சநேயர் அருள்பாலித்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் ராமானுஜர் நம்மாழ்வார் எழுந்திருப்பதால் ஆரம்ப காலங்களில் இங்கு வேதமும் பிரபந்தமும் சிறப்புற நடைபெற்றதை உணர முடிகிறது. கோவிலில் 3 கால பூஜைகள் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது. காலை 7 மணிக்கு திருவாதரணம் சாற்றும் முறை, மதியம் 1 மணிக்கு உச்சிக்கால பூஜைகள் நடைபெறும் முறை, அது மட்டும் இல்லாமல் 3 மணிக்கு திறக்கப்பட்டு மாலை 6 மணி வரை சாயரஜனம், திருவாதரம் முடிந்து 6:30 மணிக்கு நடை சாத்தப்படுகிறது. திருவிழா காலங்களில் சனிக்கிழமை அமாவாசை நாட்களில் இந்த கால அட்டவணை மாற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் மாதாந்திர உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் அருகே இருக்கக்கூடிய காரவள்ளி ஊராட்சி அருகே அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த சின்ன திருப்பதி கோவில். அது மட்டும் இல்லாமல் மூலஸ்தானம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. இங்கு நாங்கள் மூலமாக வழிபட்டால் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சன்னதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சேலம் சந்திப்பில் இருந்து பெங்களூர் மார்க்கத்தில் காரவள்ளி என்ற நிலையத்தில் இறங்கி கோவிலை அடையலாம். சேலம் நிலையத்தில் இருந்து 1/2 மணி நேரத்திற்கு ஒரு டவுன் பஸ் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படி இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு சென்று நாம் வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக பெருமாள் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நாட்களில் இங்கு சென்று நாம் பெருமாளை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் முடிக்காணிக்கை கொடுத்து பெருமாளை தரிசித்த வண்ணம் இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.